ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் கருவேப்பில் தழை வச்சு ஒரு பொடி தாங்க அரைக்க போகிறோம். நம்ம நார்மலாக இட்லி பொடி அரைக்கிறத விட இந்த மாதிரி அரைச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் நல்லா சத்தாகவும் இருக்குங்க. சரி வாங்க எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 4 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் தழை எடுத்துருக்கேங்க. நல்லா வறுத்துக்கலாங்க. நான் அளவுக்காக இந்த டம்ளர் எடுத்துருக்கேங்க. நம்ம எந்த டம்ளர் எடுக்கிறோமோ அதே டம்ளரில் எல்லா பொருளுமே அளந்து எடுத்துக்கலாங்க. கருவேப்பில் தழை வந்து காயணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி வறுத்தம்னாலே காஞ்ச மாதிரி மொறுமொறுன்னு வந்துடுங்க. நாம் காமிச்ச இல்லைங்களா, அந்த டம்ளரில் 1.5 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேங்க. நல்லா இந்த அளவுக்கு வறுத்துக்கலாங்க. நல்லா பொன்னிறமாக ஆகட்டும். இப்போ அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கேங்க. 1.5 டம்ளர் கடலைப்பருப்புனா 1 டம்ளர் உளுந்து எடுத்தால் போதுங்க. நல்லா இந்த அளவுக்கு வறுத்துக்கலாங்க. இப்போ அதே டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு வர மல்லி எடுத்துருக்கேங்க. இது வந்து நல்லா ஃப்ளேவராக இருக்கும் இந்த இட்லி பொடிக்கு. நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ அதே டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு வெள்ளை எள் எடுத்துருக்கேங்க. நீங்கள் வந்து கருப்பு எள் கூட எடுத்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து வறுத்துக்கலாங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா எடுத்துக்கலாங்க. நம்ம உப்பு வந்து இதிலே போட்டு வறுத்துக்கணுங்க. அப்போ தான் அந்த உப்பில் இருக்க ஈரத்தன்மைலாம் போய் பொடி வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். அது கூடவே நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய கட்டி எடுத்துருக்கேங்க. நீங்கள் தூளாக இருந்தால் லாஸ்ட்டாக போட்டு அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சோம்னா நல்லா தூளாயிக்கும். நீங்கள் வந்து கட்டியாக போடும்போது நல்லா வாசனையாக இருக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாங்க. இப்போ நான் தனித்தனியாக அரைச்சிருக்கேங்க. நீங்கள் ஒன்றா சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். இப்போ நான் தனித்தனியாக அரைச்சதுனால நான் ஒன்றா கலந்து விட்டுக்கிறேங்க. அவ்வளோதான், நல்லா வாசனையான இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இது மாதிரி ஒரு சுத்தமான கண்ணாடி பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. எவ்வளோ நாள் வேணாலும் கெட்டு போகாது, யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்குங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, சுவையான இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கே தெரியுங்க கருவேப்பில் தழையில் எவ்வளோ சத்து இருக்குதுன்ட்டு. நம்ம டெய்லியும் அதை சாப்பிட்றோமானா கண்டிப்பாக சாப்பிட மாட்டோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு பொடி அரைச்சி வச்சுக்கும் போது டெய்லி நம்ம கண்டிப்பாக இட்லி தோசை செய்வோங்க. அது கூட வச்சு சாப்பிடும்போது நம்மளுக்கே தெரியாமல் சத்தான ஒரு பொருள் நம்ம சாப்பிட்ருவோங்க. அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஹெல்த்தியான அதே சமயம் ரொம்ப ஈஸியான ரெசிபீஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபுட் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் டு ஆல். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.